ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சூப்பராக பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன்லேயே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? எப்படி எழுதணும், எதெல்லாம் நம்ம படிக்கணும், எப்படி எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் ஒரு வேளை நீங்கள் பார்க்க மறந்தீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே 12th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை 150 பே பண்ணால் கொஸ்டின் வித் ஆன்சரோடு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டு 4 டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஜிபே நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் வாங்கினவங்களும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நான் மினிமம் மார்க் தான் சார் எடுக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னம்னா 1 வேர்டு 14 ஒன் வேர்டு 14மே புக் பேக் தான் வருமா அப்படின்னம்னா கண்டிப்பாக புக் பேக் மட்டுமே வராது. ஒரு 6லேருந்து 7 புக் பேக், ஒரு 7லேருந்து 8 1 வேர்டு நமக்கு புக் இன்சைட் தான் கேட்பாங்க. அதை படிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, அதுபோக உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க் சேர்த்து அந்த பே பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தரவு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க் அட்டன் பண்ணுறது, புரியுங்களா? இந்த 7 2 மார்க்கில் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கேள்விகள் நீங்களே பாருங்கள், அப்படியே பாருங்கள். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். அப்போ வினா அமைப்பில் நமக்கு ஒன்று கேட்குறாங்க, பேலன்ஸ் 6 மொழித்திறன் பயிற்சி தான் கேட்குறாங்க. இந்த வினா அமைப்பில் எழுத வேண்டிய ஒன்றுக்கு உங்களுக்கு 6 கொஸ்டின் நான் ஏற்கனவே என்னுடைய மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். அந்த 6 ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. என்னுடைய மெட்டீரியலில் 17ஆம் நம்பர் கொஸ்டினாக மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். மொத்தமே 3 தான் இருக்குது. அந்த 3ல் ஒன்று எக்ஸாமில் 100% கேட்கக்கூடியது. அதை ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் பெற்றோர்களை இத்து சேர்க்கணும். தமது நண்பர்களாக பாவித்து நட்பு இக்கு இருக்கா, அந்த இக்கு எடுக்கணும். நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை துன்பங்களை பெற்றோர்களுடன் பகிர்ந்து இக்கு இருக்கா, அந்த இக்கு எடுத்துடணும். பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். 2 இடத்துல எடுத்திருக்கோம், 2 இடத்துல சேர்த்துருக்கோம். இந்த இடத்துலையும் சேர்த்துருக்கோம், இந்த இடத்துலையும் எடுத்திருக்கோம். இதுக்கு 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 24ஆம் நம்பர் கொஸ்டின். இது என்னுடைய மெட்டீரியலில் 3ஆம் நம்பரில் கொடுத்துருப்பேன். ரங்கன் வெங்கல பாத்திர கரை வைத்திருக்கிறார்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் கிடையாது. முன்னால் ரங்கனுக்கு முன்னால் ஆ சேர்க்குறோம். அரங்கன் வெங்கலங்கிறதுல இங்கே எடுத்துகிட்டு 3 சொல்லி என் சேர்க்குறோம். இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, சேர்த்து 2 மார்க் கொஸ்டின். 3வது என்னுடைய மெட்டீரியலில் 4வது பயிற்சியாக கொடுத்துருப்பேன். நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகுறு நிறையும். நிலத்தை உழ வேண்டும், அப்பொழுதுதான் வயிறு நிறையும், புரியுங்களா? எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. இது எழுத்து வழக்கமாகறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த 7 2 மார்க்குமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 2 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தலை விளை களை இது 3 நம்முடைய புக்கில் இருக்கிறது. இது 3ல் 2 உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. 2ல் ஏதாவது 1க்கு நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். இது இப்போ பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்குமே வரிசையாக நான் கொடுத்த 4. எதுக்காக அந்த அலைன்மெண்ட்டில் இந்த மெட்டீரியலை கொடுத்துருக்கேன் அப்படின்னோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 6 படித்து முடிச்சனே என்ன மனசுலேயே நிற்க மாட்டேங்குதுன்னு நிற்போம். பட் அந்த 5 6மே உங்களுக்கு எக்ஸாமில் வர்றதா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம் செய்த, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதா அப்படிங்க. இல்லை கலங்கிங்கிறதெல்லாம் 2 தான். கலங்கு கூட்டல் இ, கலங்கு பகுதின்னு எழுத போகிறோம். கலங்குங்கிறத எடுத்து எழுதி பகுதி, ஈங்கிறத வினையச்ச விகுதின்னு எழுத போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய பகுபத உறுப்பு இலக்கணம் எப்பயுமே எழுதுங்க. கலைச்சொல் தருக நம்ம புக்கில் இருக்கிற எல்லாமே படிக்கணும். பட் கலைச்சொல் தருக நம்ம இப்போ எழுதணுமா அப்படின்னோம்னா அதெல்லாம் ஆப்ஷனில் விட்டுறலாம். அடுத்ததாக நமக்கு வானம் எல்லாம் அப்படிங்கிறத 2ஆக பிரித்து எழுதுறீங்க. வானம் குட்டல் எல்லாம். தலைக்கோள்ங்கிறத 2ஆக பிரித்து எழுதிங்க. தலை குட்டல் கோள் பிரித்து எழுதுனா 1 மார்க். இந்த இக்கு சேர்றதுக்காக ஒரு விதி எழுதுகிறோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், 2வது மார்க், ரைட்டுங்களா? 7 2 மார்க் இங்கே வந்துருச்சு. 8வது 2 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சா அட்டன் பண்ணலாம் நான் கொடுத்த மெட்டீரியலில். ஆனால் நம்ம எழுத வேண்டியது மொத்தமே 7 தான் அப்படிங்கிறனால விட்டுருங்க. இந்த கேள்வி 16வது பயிற்சியாக என்னுடைய மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. கோவில், நான் இன்று கோவிலுக்கு சென்றேன். 2வது தலைப்பு கோ அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் அரசன். இல் அப்படின்னம்னா மனை, வீடு, அரண்மனை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அப்போ கோ இல்லில் இருந்து ஆட்சி செய்கிறார். கோ அப்படின்னம்னா அரசன்ற பொருள் வந்துடும். இல் அப்படின்னம்னா அரண்மனைங்கிற பொருள் வந்துடும். அரசன் அரண்மனையிலிருந்து ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிற பொருளாக. அப்போ 2 பத்தி எழுதணும். ஒரு பத்திக்கு 1 மார்க்கு, 2வதுக்கு 2 மார்க். இல்லை தாமரை எழுதணும்னு நினைக்கிறேன்,
தாமரை மலரை கண்டேன், குளத்தில் தாமரை மலரை கண்டேன், 1 மார்க். தா ஒரு எழுத்தோர் மொழியில் தாவுதல், மறை மான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொடர் எழுதுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 43 வரைக்கும். 39க்கு நான் கொடுத்துருக்க 2 அணி படித்தா போதுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1 இனமென்னும் ஏமப்புனை சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும்னு கேட்கலாம், இல்லை ஏகதேச உருவகணியை சான்றுடன் விளக்குக அப்படிங்கிறது கேட்கலாம். இதுக்கு அல்லதில் இதில் ஓமை அணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள 2வது ஆனால் நிரல் நிறை அணி படிச்சுக்கங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். நிரல் நிறை அணி இந்த 2ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். இல்லை இந்த ஓமை அணியும் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னம்னா இதுவும் சேர்ந்தே நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், 3யுமே படிச்சுக்கங்க, 39 அட்டன் பண்ணிடலாம். 40ஆம் நம்பருக்கு இதே பாடலுக்கே உங்களுக்கு நயம்பாராட்டல் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு விளக்க வீடியோ போட்டிருக்கேன். இல்லைன்னா கூகுள்லேயே யூடியூப்லேயே நீங்கள் 12th தமிழ் இலக்கிய நயம் பாராட்டல்னு அடிங்க. என்னுடைய வீடியோவே பழைய வீடியோ வரும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரியே பொறுமையாகவே சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருண்மொழி காஞ்சித்துறை. இந்த திணைத்துறை என்ன சார் படிக்கிறதுன்னு கேட்டுறாங்க. அதை எதுக்கு எழுதுற, தெரியாத போய் எழுதுற. 42ஆம் நம்பரில் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை ஊழி பெயரினும் தாம்பெயரார், சொந்த நடையில் ஒரு வாழ்க்கை நிகழ்வில் ஒரு கதை எழுத சொல்லியிருக்காங்க. அந்த கதையை அழகாக எழுதிருங்களேன். எழுதுனீங்கன்னா 4 மார்க். அப்போ 3மே அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு எழுத்துப்பிழை நிறையா வரும், இதை எழுதலை அப்படின்னம்னா தமிழாக்கம் தருக அதுக்கு அல்லது கொஸ்டினில் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில், இதை அட்டன் பண்ணிடுங்க. புரியுங்களா? ஒரு வேளை தமிழாக்கம் தருக இதில் இல்லாமல் ஒரு பேராகிராஃப் டைப்பில் கேட்டாங்க அப்படின்னம்னா அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் எங்கே வந்துடணும் அப்படின்னம்னா அந்த 42ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு வந்துடணும். புரியுங்களா? 42 அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா 44 நெடுவினா. அடுத்து 3ஆவதா ஃபஸ்ட்டு 2 மார்க்கு, அடுத்து 3 4 மார்க்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த 44ஆம் நம்பர் கொஸ்டின். 44ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு திருக்குறள் நடுவினா 4 படித்தா போதும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை படிச்சுக்கோங்க. அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும், இதில் கேட்டிருக்காங்க. இதுபோக செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயிறை வாழ்த்தின் வரி விளக்குக. 2 சினம் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பனவற்றை எடுத்துரைக்க. 3 4ஆவதா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். இந்த 4ம் படிச்சிருந்தீங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியுங்களா? அரை பக்கம் கூட வராது அந்த விடைகள் எல்லாமே. இந்த 4ஐயும் படிச்சிங்கன்னா 44 அட்டன் பண்ணிடலாம். 45ஆம் நம்பருக்கு 2 படிங்கன்னு சொல்லியிருந்தேன். 1 பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இந்த கற்றல் கற்பித்தல் முறை, இன்னொன்று தமிழர் குடும்ப முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்தெழுதுக. தமிழர் குடும்ப முறைங்கிற பாடத்தில் இருக்கக்கூடியது 2 சொல்லியிருந்தேன். அந்த 2ல் 1 அட்டன் பண்ணிடலாம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னம்னா இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகம் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரம் குறித்து உங்கள் ஊரை பற்றியே கூட எழுதலாம். தஞ்சை பெரிய கோயிலை பற்றிலாம் எழுதணும் அப்படின்னம்னா சொந்த நடையில் நம்மளால் 2 பக்கம் எழுத முடியும். தஞ்சை பெரிய கோயில் யார் கட்டினது, எப்போ கட்டினாங்க, அதனுடைய சிறப்புகள் எத்தனை வாயில்கள் இருக்குது, அதை வச்சு 11ஆம் வகுப்பில் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்களே, அதை வச்சே எழுதலாம். இல்லைனா மதுரையை பற்றி எழுதலாமா, தாராளமாக மதுரையை பற்றி எழுதலாம், மதுரையினுடைய சிறப்புகளை பற்றி எழுதலாம். ஆனால் முன்னுரை முடிவுரை போட்டு அழகாக எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 46ல் ஆக்சுவலாக போன வருஷம் இருந்த ஒரு பாடம் கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு இதை கொடுத்துருக்கேன். சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மருதனின் பண்பு நலன்கள் முதல் கல் அப்படிங்கிற கதை. அந்த கதையை ஒரு தடவை யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ மாதிரி பார்த்துருங்க, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னம்னா கதை என்னங்கிறது புரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் ஜென்ரலாகவே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். மனப்பாட பாடல் ஒருமையுடன் சொல்லியிருந்தேன், அந்த ஒருமையுடனே போன வருஷம் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சிலப்பதிகாரம் குழல் வழி நின்றது யாழை யாழ் வழி நின்றது தன்னுமை தகவே அந்த பாடல் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை யாத்திரிகம் மனப்பாட பாடல், இது 2ஐயும் படிங்க. உங்களிடை ஒரு 5 பாடல் சொல்லியிருந்தேன், 5ஐயுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. பொருள் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற குரலும், பொருள் என முடியும் குரல் ஒரு 10 குரல் சொல்லியிருந்தேன். நான் 14க்கு 10 சொல்லியிருந்தேன். அது வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒரு தடவை என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். வீடியோ 10 நிமிஷம் இருக்குன்னு சொன்னேன், கரெக்டாக 10 நிமிஷம் தான். பட் நீங்கள் எழுத வேண்டிய எல்லா கேள்விகளுமே அட்டன் பண்ணிடலாம். 31ல் ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் கேட்டிருக்காங்களா? இதுக்கு பதிலாக வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். 1 இது அல்லது இது 2ல் 1 இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 31ல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 33ல் ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி, இது படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல குகனோடு ஐவராகி 3வது கேள்வி. நீங்கள் எந்த நாள் படித்தா போதுமோ அந்த நாள் மட்டும்தான் இந்த மெட்டீரியலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப்லேயும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு மயிலை சீனி வெங்கடசாமி கொடுத்துருக்காங்க. இது 1 சென்னையின் பண்பாட்டு அடையாளம், இந்த கேள்வியும்
சென்னை அறிவின் நகரம் அப்படிங்கிற கேள்வியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 37ஆம் நம்பர் கேள்வியும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். மணலில் எழுதியது முதல் தற்காலிகம் வரை இந்த ஒரு கேள்வியும் ஆக்சுவலாக இது கூட தேவையில்லை. இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த ரெண்டே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அடுத்ததாக வேளாண்மை அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஒருவேளை இந்த இடத்துல எப்பயுமே என்ன கேட்பாங்க அப்படின்னம்னா ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. மணலில் எழுதுனதுலேருந்து தற்காலம் வரை எழுதுறதுக்கு நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம்? ஆரம்ப காலத்தில் எழுத்தாணி பயன்படுத்தணும். இப்போ என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா மை நிரப்பிய பேனாக்களை பயன்படுத்திக்கிறோம். வெண்மையான தாளில் எழுதுகின்றோம். இவ்வளோ தான் பாயிண்ட். மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். ரைட்டுங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வழியில் நல்வழிப்படுத்துவீர்கள்ங்கிற கேள்வியும், தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினரும் என்ற முறையில் உங்களுடைய குடும்பத்தை எவ்வகையில் பாதுகாப்பீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் வாத்தியாரானா என்ன செய்வீங்கிறது கேட்குறாங்க. ஒரு 4 பாயிண்ட் எழுதணும். எப்படி மாணவர்களை அமைதிப்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க, அதை எழுதணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் உன்னுடைய தம்பி தங்கைகளை நீ எப்படி பாதுகாப்பேன்னு கேட்குறாங்க. அது ஒரு 4 பாயிண்ட் எழுதணும். அல்லாமல் பாதுகாப்பேன், அவர்களுடன் சேர்ந்து விளையாடுவேன், ஒற்றுமையாக இருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது தாய் தந்தை வரும் வரை வீட்டிற்கு தேவையான பணிகளை நானே செய்வேன். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் பாசிட்டிவாக என்ன செய்யணும்? எழுதணும். அப்புறம் 4 மார்க்குமே அட்டன் பண்ணிடுறீங்களா? அடுத்தது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு இதில் இருக்கிறது மட்டுமே இந்த 7 மட்டும் படிச்சுட்டு போகிறேன் சார், நான் எல்லாமே அட்டன் பண்ணிடலாமா? தேவையில்லாத வேலை. ஒரு 10 கேள்வி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 10ஐயுமே ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? மெட்டீரியல் வேணும்னா எனக்கு கால் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன். தமிழ் மட்டும் கிடையாது, என்ன சப்ஜெக்ட் வேணுனாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.